என்னம்மா என்னம்மா ஏன் பதற என்ன ப்ராப்ளம் என்ன சார் நாங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் சார் எங்க காதலுக்கு பயங்கர எதிர்ப்பு நீங்க தான் சார் எப்படியாவது எங்க ரெண்டு பேரும் இருக்கணும். ஓ அப்படியா இது ஏகாம்பரத்துடைய சர்க்கிள் இங்க வந்ததுக்கு பின்னால நீங்க எதுக்கும் கலங்கப்படாது. நீங்க ரெண்டு பேரும் மேஜர் தானே உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். முதல் புருஷன் உயிரோடு இருக்கும்போது எப்படி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? முதல் புருஷனா என்ன நீ இவனை கல்யாணம் பண்ண கூட்டி வந்திருக்க? முதல் புருஷன் இன்னொருத்த வந்து நிக்கிறா. இவருக்கு முன்னாடி இவர் தான் எனக்கு புருஷனா இருந்தாரு. அப்ப இவனோட கள்ளக்காதலா? எஸ். ஏண்டி எப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு துணிஞ்சு இறங்கிருக்கே, திடீர்னு பிள்ளை பிறந்தா யாரோட பேரை இஞ்சிலா வைப்ப? என் பேரை இஞ்சிலாவா அப்பா? நீ யாரா? இவ வயிற்றுல வளர குழந்தைக்கு அப்பா. இவன் எப்ப? இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி. அடி சண்டால சிரிக்கி இப்படி எடக்கு முடக்கா கல்யாணம் பண்ணிருக்கியே, குழந்தை பிறந்து யார் அப்பா கேட்டா மூணு பேரை யார கைய காட்டுவ? அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னா முதல் குழந்தை என்கிட்ட விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. நீ யாரா? நான் தான் அவளை தொட்டு தாலி கட்டின ஒன்னாவது புருஷன். இவன் எப்ப? இவங்க மூணு பேருக்கும் முன்னாடி. டேய் இவன் பொண்ணடிடா. ஐயா பொண்ணு கூட்டல நானே என்ன கல்யாணம் பண்ணி வச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு அனுப்புவீங்க. டேய் அவ வயித்துல வளர குழந்தை ஏன் குழந்தை? நான் தான் கூட்டிட்டு போறேன். ஏட்டே ஏன் கூட அனுப்புவீங்க? உன் குழந்தை கருவறையில இருக்கு, என் குழந்தை வகுப்பறையில படிச்சிட்டு இருக்கு. ஏட்டே என் கூட அனுப்பிச்சீங்க. எப்படியா? இவன் பொண்டாட்டியா பொண்டாட்டியாடா? ஆளாளுக்கு வந்து போறதுக்கு சீட் எழுதி போற யாருக்கு லட்சத்துக்கு அவன் கூட்டிட்டு போங்க. ராஸ்கல் ஒவ்வொரு மேல சொல்லு. பண்ணி பண்ணாராம். சாரா பாம்பு. மாட்டு ரவி. ஐயோ அனிமல்ஸ் பேரை பூரா அடமொழியா வச்சிருக்கீங்களா? உங்க ஆத்தாப்ப உங்களுக்கு பேரை வைக்கலையா? வச்சது எடுங்க. இடியா என்ன? உங்க பேரை சேர்த்து எழுதி கொடுங்க. ஏன் பேரையா? எதுக்கு? உங்க மீசை பார்த்ததுல இருந்து ஆசையா இருக்கு. ஏற்கனவே 4 பேர் எருமை மாதிரி நிக்கிறாங்க. நான் வேறையா? கொலை பண்ணிடுவே ஒண்ணு. மரியாதையா குளிக்க போற சீட் எடு. சிரிக்கும் அவ சிரிக்கி எடு. மாட்டு ரவி யாராவே? நான் தான் ஒன்னாவது புருஷன். இந்த மாதிரி உன் யோகத்துக்கு முதல் புருஷன் வந்திருக்கான். இந்த 3 வேளை செருப்பு அடிச்சு பத்தி விட்டு மரியாதையா அந்த ஈனப்பட கூட்டி போய் குடும்பம் நடத்து. பாத்தியம்மா அவரே சொல்லிட்டார், வாமா போலாம். என்ன? வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே வாங்க. ஐயோ அங்க யாரு? டேய் என்னடா இன்னொருத்த கூட அனுப்பி வைக்கிற? இவன் லிஸ்ட் இல்லையா? அவன் தான் முறைப்படி தாலி கட்டின முதல் புருஷன். அவன் கண்ண மண்ணத்தை விட்டு அப்பப்போ வந்து எங்க 4 பேரையும் சந்தோஷப்படுத்துவா. கடைசியில வந்து கரெக்டா கூட்டு போயிடுவான். இன்னைக்கு அதே மாதிரி வந்து கூட்டு போயிட்டான். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? கான்ஸ்டபிள்